அதுல சோசியாலஜி பார்ட், லேபர் லா பார்ட் தனியா இருக்கும். அந்த லேபர் லா பார்ட்ல ஒரு ஆக்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல என்ன ஆக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972. இதுல இதோட இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் வந்து எப்போ ரெகுலேட் பண்ணாங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் அண்ட் மிஸ்செலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1955 தான் ஃபர்ஸ்ட் இதை வந்து ரெகுலேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா வந்து இதுல லெஜிஸ்லேஷன் வந்து 1971ல கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா ஃபேக்டரிஸ், அதுக்கப்புறம் பிளான்டேஷன், ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், இங்க இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாமே இந்த கிராஜுவிட்டி பே பண்றது சார்பா வந்து ஒரு லெஜிஸ்லேஷன் வந்து 1971ல கொண்டு வராங்க. அடுத்தது அதே 1971ல கேரளா கவர்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டினன்ஸ் வந்து ப்ரொமல்கேட் பண்றாங்க. எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் எம்ப்ளாயீஸ் பேமெண்ட் ஆஃப் கம்பல்சரி கிராஜுவிட்டி ஆக்ட் 1971 அது வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. இதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி சென்ட்ரல் ரூல்ஸ் வந்து எப்போ ஃபோர்ஸுக்கு வருது அப்படின்னா செப்டம்பர் 16, 1972. இதுதான் வந்து இந்த ஆக்ட் வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் அந்த ஜெனிசிஸ். இப்போ இதுல அந்த ஆக்டோட செக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். எல்லா செக்ஷன்ஸுமே பார்க்கணுமா அப்படின்னா இல்ல. பட் ஆனா பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட்லயே சப்டிவிஷன்ஸா சில செக்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா எல்லா ஆக்ட்லயுமே டெஃபினிஷன்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி சிலபஸ்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ அதோட செக்ஷனை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். செக்ஷன் 3. அடுத்தது பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி, இது வந்து செக்ஷன் 4. அதுக்கு அடுத்தது டிட்டர்மினேஷன் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி, இதோட செக்ஷன் வந்து செக்ஷன் 7. அடுத்தது இன்ஸ்பெக்டர்ஸ் பத்தின செக்ஷன் வந்து செக்ஷன் 7A. அப்போ இந்த செக்ஷன்ஸ்ல இதெல்லாம் நம்ம ஏன் பாக்குறோம் அப்படின்னா சிலபஸ்லயே வந்து சப்டிவிஷன்ல கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது என்னென்ன செக்ஷன்ஸ் அப்படின்னா இன்ஸ்பெக்டரோட பவர்ஸ் அப்படிங்கிறப்போ அது வந்து 7B. அடுத்தது கிராஜுவிட்டியோட ரெக்கவரி, அது எந்த செக்ஷனுக்கு கீழே வருது அப்படின்னா செக்ஷன் 8. அடுத்தது பெனால்டிஸ் சம்பந்தப்பட்டது, பெனால்டிஸ் வந்து செக்ஷன் 9 கீழே வந்து வருது. இப்போ மிச்ச எல்லாமே வந்து அந்த சப்டிவிஷன்ஸா கொடுக்கல. இப்ப நம்ம மார்க் பண்ணது மட்டும் தான் சப்டிவிஷன்ஸா கொடுக்குறாங்க. சோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். நம்ம வலிமை IAS அகாடமில அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. வீடியோ கிளாஸஸும் இருக்கு, டெஸ்ட் பேட்சும் இருக்கு. ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.